ஏஆர் அப்துல் லத்தீஃப் கேட்குறாரு கலிஃபோர்னியாவிலிருந்து. ரியா பற்றி முழுமையான விளக்கத்தை தாருங்கள்னு கேட்குறாரு. ரியான்னு சிலாத்தில் வந்துங்க எல்லா வணக்கத்தையும் அல்லாவுக்காகத்தான் செய்யணும், ஷிர்க் வைக்கக்கூடாது, அது விளங்கி வச்சுருக்குறோம். ஆனால் ஷிர்க் வைக்காமல் அல்லாவுக்கு செய்கிறதுலையே கொஞ்சம் மிக்சிங் பண்ணிடுறது. எப்படி நம்ம தொழுவும் போது 4 பேர் பார்க்குறான்னு வைங்க, அப்போ கொஞ்சம் நீட்டி தொழுவுறது. நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம சடனாக எந்திரிக்கக்கூடாது, நல்ல பெரிய தொழுகையாலையும் நம்ம நினைக்கணும். அல்லாவுக்கு தான் தொழுகிறீங்க, தொழுகிறது அல்லாவுக்கு தான், ஆனால் உங்களை அவன் பெருசாக நினைக்கணும் அப்படின்னு செய்கிறதுக்கு பேர் ரியா, முகஸ்துதி. முகஸ்துதினா என்னென்னு விளங்கிக்கிறோம்னா, நம்ம செய்கிற ஒரு காரியத்தை மனிதன் பார்க்குறான்னு சொன்னோன்னு அதை தரமாக செய்வது, அதிக நேரம் செய்வது, அதன் மூலமாக மனசில் என்ன செய்யும், ஒரு எண்ணம் வரும், நம்மளை எல்லாம் நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் ரியாங்கிறது. இதை பற்றி விளக்கம் சொல்லுங்கிறார். இது பெரிய விளக்கம்லாம் தேவையில்லை, சிம்பிளாக ஒரே ஒரு ஹதீஸு போதும் அதுக்கு. என்ன ஹதீஸு? மறுமை நாளில் 3 பேர் எல்லாம் விசாரிப்பான். 3 பேரில் ஒரு ஆள் அறிஞர், மார்க் அறிஞர். நீ என்னப்பா செஞ்ச? நான் மார்க்கத்தை எல்லா பக்கமும் போதித்தேன். அதெல்லாம் சரி, எதுக்காக பண்ண? எனக்காக வேண்டி பண்ணியா? இல்லை. லியுகால் அன்னக்க காரி உன், நீ ஒரு அறிஞன் என்று பாராட்டப்படணும் தானே செஞ்ச. பாராட்டிட்டாங்க, ஓடுறா அப்படி நரகத்துக்கு கொண்டு போங்கன்றோம். அப்போ மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்துருக்குறான். கொடுக்கும்போதே என்னத்தை கொடுத்துருக்கான்னு கேட்டால், நம்மளை பேரறிஞர்னு இவங்கெல்லாம் ஒத்துக்கிறேன்னு, நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிற நோக்கம் உள்ளே நுழைஞ்சிட்டோன்னு என்னவாயிடுதுன்னா, அல்லாவுக்காக செஞ்சது இல்லாமல் முகஸ்துதி ஆயிடுச்சு. பேருக்கும் புகழுக்காகவும் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு பேர் தான் ரியாங்கிறது. பேருக்கும் புகழுக்கு தானே செஞ்ச, போடான்னு நல்லா சொல்லிடுவோம். அதே மாதிரி ஒரு உயிர் தியாகிய நல்லா கூப்பிடுவான். நீ என்னடா செஞ்ச? நான் தான் உனக்கான உசுரையை கொடுத்தேனே அப்படிமா. அதெல்லாம் சரி, உசுரெல்லாம் கொடுத்த, எனக்காக கொடுத்தியா? இல்லை, வேறு எது கொடுத்த? உன்னை வீரன் எல்லோரும் பாராட்டணும் அப்படின்னு கொடுத்த, வீரன் பாராட்டிட்டாங்க. இப்போ இங்கே ஒன்றும் என்கிட்ட கிடையாது, இப்போ நரகத்துக்குன்றான். உசுரை கொடுக்குற ஒரு பெரிய தியாகம் செஞ்சுருக்கிறான். அதை செய்யும்போது அல்லாவுக்காகங்கிறது மறைஞ்சி 4 பேர் நம்மளை வீரன்னு சொல்லணும்னு எப்போ நுழைஞ்சிருச்சோ, அது நரகத்துக்குரிய செயலாக மாறி போயிடுது. ரியாவும் இந்த ஒரு டேஞ்சரான விஷயம். அடுத்து ஒரு பணக்காரனை கூப்பிட்டு எல்லாம் கேட்பான். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். பணக்காரனை கூப்பிட்டு கேட்பான், அவனுக்கு நிறைய காசு பணத்தை கொடுத்துருக்கேன்னா என்ன செஞ்ச? நான் அள்ளி கொடுத்தேன்மா. அள்ளியெல்லாம் கொடுத்து நெசந்தான். எதுக்கு கொடுத்த? லியுகால் அன்னக ஜவாதுன், நீ ஒரு வள்ளல்னு சொல்லப்படணும், நீ ஒரு கொடை வள்ளல்னு மக்கள் பாராட்டணும் தானே கொடுத்த. எல்லாம் பாராட்டிட்டாங்க, போ கிடைச்சி போச்சு, இழுத்துட்டு போங்கன்றோம். அப்போ ரியா என்பது, முகஸ்துதி என்பது எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் மனிதர்கள் பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணம் வரவே கூடாது. மனிதர்கள் பாராட்டுறாங்க என்பதற்காக வேண்டி ஆட்களை பார்த்தோன்னு என்ன செய்வார்? தொழுறீங்க, இங்கே இயல்பாக தொழுதுட்டு போனீங்கன்னா அது முகஸ்துதி கிடையாது. ஆளை பார்த்தோன்னா அப்படி நீட்டுறது, வேணும்னே நீட்டுறது, குராத்தை பெருசாக ஓதுறது. அப்போ என்ன செய்தான் உள்ள நுழைஞ்சாருன்னா, நீ அல்லாஹ்வுக்காக தொழுகிற ஒரு வணக்கத்தை போய் மனுஷனுக்கு காட்டுறதுக்காக நீ செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான். அப்போ வயலுன் லில் முசல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீன ஹும் யுராவுன, பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்களே அவர்களுக்கு கேடுன்னு நல்லா சொல்கிறான். அப்போ தொழுகிறவனுக்கே கேடு இருக்குது. எப்போ கேடு இருக்குது? அல்லதீன ஹும் யுராவுன்னா பிறருக்கு காட்டுவது, பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகிறவங்களுக்கு கேடுங்கிறான்ல. அதனால முகஸ்துதியை பற்றி இந்த ஒரு ஹதீஸை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த ஷைத்தான் என்ன வந்துருச்சுன்னா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானுடைய தீண்டுதல் வரும்போதெல்லாம் அதை சொல்லலாம்னு இருக்குல்ல, அந்த மாதிரி அவுது பில்லா சொல்லிட்டு என்ன செய்யுங்க, டக்குண்டு மனசை மாற்றிருங்க, சரியாக வந்துடும்.